இந்த கவிதை பல குணங்களும் பெருமையும் கொண்ட ஒரு தலைவனை புகழ்கிறது. அவன் போரில் தோற்றானாலும் அவன் குணங்கள் எப்போதும் மாறாது. அவன் தொடர்ந்து போரில் வென்று வந்தான். நிறம்பொடு குருதித்துறை செந்துரை பாடான் பாட்டு. வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு. இதனால் சொல்லியது பெருஞ்சேரலின் பல குணங்களும் ஒருங்கு புகழ்ந்து வாழ்த்தியது. பெயர் விளக்கம் நிறம்பொடு குருதி அல்லாத இடங்களிற் குருதி கொள்ளாமையின் நிறங்களை திறக்க அவ்விடத்தே உண்டான குருதி என்றதன் சிறப்பாலே இதற்கு இப்பெயர் ஆயிற்று. கவிஞர் பெருஞ்சேரல் இரும்பொறையை அரிசில்கிறார். உயிர்ப்போர் ரலையே செருவத் தானே குடைப்போர் ரலையே இரவலர் நடுவன் பெரியோர் பேணிச் சிறியோரை அளித்து நின்வயின் பிரிந்த நல்லிசை கனவினும் பிறர்நசை எறியா வயங்குசேன் நாவின் வடியோர் தேய்த்த அண்மை தொடியோர் தோளிடை குழைந்த கோதை மார்பு அணை அளப்பெருங்குறையை அதனால் நின்னொடு வாரார் தம் நிலத்து ஒழிந்து கோல்களிற்ற யானை எருத்தம் புல்லென வெல்குலை அறுத்த கோலின் வார வெல்போர் வேந்தர் முரசுகன் பொழுந்தவர் அரசுவா அழைப்ப கோடரு தீயேற்றிய அணங்குடை மரபின் கட்டில் மேல் இருந்து தும்பை சான்ற மெய்தயங்கு உயக்கத்து நிறம்படு குருதி புறம்படின் அல்லது மடையெதிர்கொள்ள அஞ்சுவரு மரபின் கடவுள் ஐரையின் நிலை கேடிலவாக பெருமனின் புகழ் விளங்குகின்ற செம்மையிலே செல்லும் நாவினையும் வணங்காத பகைவரை அழித்த ஆண்மையினையும் துடியுடையவளான நின் தேவியது தோள்களை தழுங்காலத்தே அதனாற் கசங்கி வாடிய மாலை விளங்கும் மார்பினையும் உடையோனே நீதான் போர்க்களத்திடத்தே நின் உயிரை போற்றி காக்க கருதாது பகைவரை மேற்சென்று அழித்தலையே கருத்தாக கொண்டு செயற்படுவாய். நின்னை வந்து இறந்து நிற்பாரின் நடுவே அவர்கட்கு கொடுத்தலார் குறையும் பொருளைப் பற்றி அதுவும் கருதி அதனை காத்து பேணுதற்கு நினைக்க மாட்டாய். நின்னினும் பெரியோரைப் பேணி காத்தும் நினக்கு சிறியோரை அருள் செய்து காத்தும் வருபவன் நீ. நின்னிடத்தினின்றும் பிரிந்த நினது நல்ல புகழானது தன் கனவினும் பிறரை விரும்பி அவரிடத்தே சென்று நிற்றலை அறியாது. இத்தகைய அளவிடற்கரிய சிறப்புக்களை உடையவனே நின்னோடும் ஒன்றுபட்டு வராதவர்கள் தம் நாட்டிடத்தேயே தங்கியிருப்பார்கள். அவர் போர்க்களத்தை ஏறியமர்ந்து வருகின்ற கொல்யானையின் பிடரிடம் பொலிவழிந்து போகுமாறு அம்மன்னரை நீயும் கொல்வாய். அவருடைய வில்லின் நாணையும் அறுத்துச் சிதைப்பாய். அது கண்டும் நின் ஆட்சியின் கீழாக பணிந்து வராதவரும் முன்பே பல வெற்றி போரை செய்தோருமாகிய வேந்தரின் வெற்றி முரசங்களின் கண்களை பிளந்தாய். அவரது பட்டத்து யானைகள் கதறுமாறு அவற்றின் கொம்புகளை அறுத்தாய். அவற்றைக் கொண்டு செய்தமைத்ததும் தெய்வத்தன்மை பொருந்திய இயல்பினையுடையதுமான கட்டிலை செய்தாய். அக்கட்டிலின் மேல் இருந்தவாறு தும்பை போரின் தன்மை நிரம்பிய போரை செய்து வென்றமையால் தம் உடல் அசைகின்ற சோர்வினிடத்தே தம் மார்பினை கிழித்து அதனின்றும் வெளிப்படும் குருதியானது பலிபீடத்தின் மேல் வீழ்ந்தால் அல்லது தனக்கிட்ட படையலை ஏற்றுக்கொள்ளாதவளும் அஞ்சத்தக்க இயல்பினையுடைய கடவுளுமான ஐரைமலையிலுள்ள கொற்றவைக்கு நின் மறவர் பலியூட்டு செய்வர். அத்தகைய கொற்றவையால் வாழ்கின்ற ஐரை மலையைப் போல நின் புகழும் என்றும் அழியாதாகி நிலை பெறுக பெருமானே. செருவத்து போர்க்களத்து கொடை கொடுத்தலாற் குறைபடும் செல்வம் பெரியோர் வயதின் முதியோர் அளித்திரருள் செய்வாய். நல்லிசை நற்புகழ் நசை விருப்பம் வயங்குதல் விளங்குதல் சென்னா செல்வியனா அதாவது வாய்மையே பேசும் நா. படியோர் படியாதாரான பகைவர் கூடியோர் வளையணிந்த மகளிர் என்றது அவன் தேவியை. கோதை மாலை குறை அசைநிலை வாரார் முற்றச்சம் நிலத்து நாட்டில் இருத்தம்பிடரி புல்லென பொலிவற்றுப் போக குலைநான் கோலின் வாரா செங்கோன்மை கண் உட்பட்டு வாராத கண் அடிக்குமிடம் போழ்ந்து கிழித்து அரசுவா பட்டத்து யானை அழைப்ப வருத்துத்தார் கதிர் கோடு கொம்பு அணங்கு தெய்வ தன்மை உயக்கம் சோர்வு நிறம் மார்பு புறம் படையலின் மேற்பக்கம் மடை படையல் சமைத்த சோறு எதிர்கொள்ளா ஏற்றுக்கொள்ளாத
கடவுள் ஐரை மலையிலுள்ள கொற்றுரை. ஐரை மலை, இதனை ஐவர் மலை என்பர் இந்நாளில். நின் புகழ் கேடிலவாக என்றது, நீயும் கேடற்று நெடிது வாழ்க என்றதாம். தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க.